ஹாய் கைஸ், இந்த சர்வ்லெட் சீரிஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ரிக் சர்வ்லெட் கிளாஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நார்மல் கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து சர்வ்லெட் 10ன்னு கொடுத்துக்கிறேன். சர்வ்லெட் 10 அண்டர்ஸ்கோர் ஜென்ரிக் சர்வ்லெட். GenericServlet ஓகேவா? GenericServlet எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட்லாம் தேவையில்லை, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த எந்த சூப்பர் கிளாஸும் எனக்கு தேவையில்லை, எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. ஸோ ஃபினிஷ் கொடுத்துறேன். நம்மளுக்கான கிளாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம என்ன பண்ணோம், இது என்ன ஜென்ரிக் கிளாஸ்க்கான ஒரு GenericServlet க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், மஸ்ட்டு எக்ஸ்டெண்டு, அதாவது GenericServlet கிளாஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இன்ஹெரிட் பண்ணணும். ஸோ எக்ஸ்டெண்டு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், GenericServlet ஓகேவா, அதை வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே என்ன சஜஷன் காட்டுதுன்னா, நீங்கள் சில மெத்தட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இதை சஜஷன் காட்டுது. ஸோ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பார்த்தோம், அதில் அந்த சர்வ்லெட் இன்டர்ஃபேஸில் நம்மளுக்கு என்ன சஜஷன் கொடுத்து நம்மளுக்கு வந்து எல்லா மெத்தடும் அதில் வந்து டிஃபைன் பண்ணுன்ற மாதிரி, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற மாதிரி காட்டுச்சு. ஆனால் இதில் என்ன பண்ணுது, சர்வீஸ் மெத்தடை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி காட்டுது. சஜஷன் அதுவாக கொடுக்குது. என்ன அர்த்தம்னா, மற்ற எல்லாமே இன்டெரக்டாக வந்து GenericServlet வந்து இன்டெரக்டாக எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். மற்ற மெத்தடு இன்னிட்டு டெஸ்ட்ராய் எல்லா மெத்தடும் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் சர்வீஸ் மெத்தடை மட்டும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. அது புரியுதா என்னன்னு சொல்லிட்டு, இந்த GenericServletனால நம்மளுக்கு என்ன யூசேஜ்னா, எல்லாத்தையுமே அதுவாக கொடுத்துரும். நீங்கள் வந்து சர்வீஸ் மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுது அது. ஓகேவா? நம்ம அதில் ரைட் பண்ண கோட் எடுத்து சும்மா இங்கே போட்டுக்கிறேன். நான் இங்கே வந்து என்ன மாற்றிக்கிறேன், இங்கே வந்து GenericServlet கிளாஸ். ஓகேவா? GenericServlet கிளாஸோட சர்வீஸ் மெத்தட் வந்து இன்வோக் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கன்சோலை பார்க்குறதுக்காக கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து என்ன பண்ணிருக்கேன், GenericServlet கிளாஸ் வந்து கால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து இது வந்து நம்மளுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்துட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அனுப்ப போகுது. ஓகே, சீரியலைசேபிள் இன்டர்ஃபேஸும் அது இது பண்ணுறதுனால நம்ம அதுக்கான விஐடியும் கொடுத்துக்கிறோம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஜாவா சீரீஸில் பார்த்துருக்கோம். அது வேணால் அதில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. இங்கே என்ன எரர் காட்டுது, ஓகே எரர் கார்டில் இப்போ சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், web.xml முதல்ல வந்து இது பண்ணுறோம், ரெக்வஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். என்ன யூஆர்எல் கொடுத்துருக்கேன், GenericServlet கிளாஸோட ரெக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி யூஆர்எல் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறேன், மேப்பிங் பண்ணும். அதாவது ஃப்ரண்ட் அண்டு பேக் அண்டு மேப்பிங் பண்ணும். ஸோ காப்பி பண்ணி இங்கே கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு GenericServlet கிளாஸு நீங்கள் கொடுத்துக்கிறேன். GenericServlet கிளாஸ். ஓகேவா? அதுக்கான மேப்பிங் இங்கே கீழே கொடுத்துட்டு அதுக்கான இது இருக்கிற ரெக்வஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? யூஆர்எல் வந்துடுச்சு, அதுக்கான மேப்பிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கிளாஸ் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான்.
ஓகே கிளாஸ் நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா, என்ன கொடுத்துருக்கேன், ஜென்ரிக் கிளாஸ் நேமு, நேமு கிளாஸ் நேமு, இந்த லோடான ஸ்டார்ட் அப் ரிமூவ் பண்ணிடுறேன். பேக்கேஜ் நேமு கிளாஸ் நேம் கொடுத்துட்டேன். அப்புறமேட்டு இதுக்கான சர்வ்லெட். ஓகேவா, எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ரன் பண்ணி பார்க்குறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சர்வரை ரன் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கான சர்வ்லெட் இன்டர்ஃபேஸ் என்ன, சர்வ்லெட் இன்டர்ஃபேஸ். ஓகே, டைட்டில் வந்து மாறி இருக்கு, டைட்டில் மாற்ற மாட்டோம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல டைட்டில் மட்டும் மாற்றணும். ஓகேவா, இந்த ஜெனரிக் சர்வ்லெட் கிளாஸ் ரெக்வஸ்ட்டு அது கரெக்டாக வந்திருக்கு. அந்த இது கரெக்டாக இதாகிடுச்சு, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அது வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், கன்சோலில் போய் பார்க்குறோம். கன்சோலில் போய் பார்த்தோன்னே ஓகேவா, இன்டர்னலாக அது வந்து கால் ஆகிருக்கு. அந்த இனிட் மெத்தட் வந்து கால் ஆகிருக்கு. அடுத்தது இதுக்கான சர்வீஸ் மெத்தட் வந்து கால் ஆகிடுச்சு. ஓகேவா, சர்வீஸ் மெத்தட் கால் ஆனதுக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. நம்ம இங்கே சிஸ்அவுட் கொடுத்ததுனால அது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இதான் ஜெனரிக் சர்வ்லெட் வந்து எந்த டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து இது எடுத்துக்கும். அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. அது வந்து இன்டெரக்டாகவே அது சர்வ்லெட்கான சர்வ்லெட் இன்டர்ஃபேஸ்க்கான இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே அதுவே கொடுத்துரும். ஓகேவா, அதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். இந்த சர்வ்லெட் ஜெனரிக் சர்வ்லெட் கிளாஸோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அதுவாக எல்லாத்தையும் கொடுத்துரும். ஓகேவா, ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வேறு ஒரு கிளாஸை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, பாய்.